ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிட்டு எடுத்து 4 ஃபோல்டு பண்ணிக்கிட்டு 4 மடிச்சுக்கலாம். ஓப்பன் சைடு உங்களுக்கு அந்த சைடு இருக்கணும், உங்கள் சைடு வந்து ஃபோல்டு சைடு இருக்கணும். 1.5 இன்ச்சு கைக்காக மார்க் பண்ணிக்கணும். கையிலேருந்து அளவு எடுத்து ப்ளவுஸில் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். கையோட உயரம், கையோட அகலம் பார்த்துக்கலாம். கையோட அகலம், அடுத்து அக்கலோட ஹைட்டு. இந்த கை லூஸ்லேருந்து இந்த அக்கலுக்கு மார்க் போட்டுக்கணும், ஆம்கோலுக்கு. அடுத்து வந்து அங்கேருந்து ஒரு வளைவு கொடுத்துக்கணும். வளைவு கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு ஷேப் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் ஷேப் மார்க் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷேப் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டு ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கணும். அங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். அங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கிட்டு அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுன்னு தெரியும். அப்புறம் இந்த கையோட எட்ஜு, அதாவது கை லூஸுக்கு வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். அடுத்து பேக் முது உயரம் வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு முதுவோட உயரம் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்து இடுப்போட சுற்றளவு, இடுப்புலேருந்து தையல்லேருந்து பிடிச்சி நம்ம நெக்கிலேருந்து தையல் வரைக்கும் நம்ம பிடிச்சி ஒரு மார்க் போட்டுட்டு அதே அப்படியே எடுக்காமல் பேக் உயரம் வச்சுக்கிட்டோம் மார்க் பண்ணிக்கணும். இப்போது கழுத்தோட வளைவு வந்து நம்ம வந்து கழுத்தை வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தோன்னா அதுலேருந்து வச்சு பார்த்தோன்னா ஒரு ரவுண்டு வரும். அது ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அளவு எடுத்து அது எவ்வளோ வருது அதுலேருந்து ஷோல்ட்ரு அளவு பார்த்துக்கணும். ஷோல்ட்ரு அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதே போல் ஆம்கோல் அளவு, இடுப்போடு லூஸ் சுற்றளவுலேருந்து ஒரு மார்க்கு, அங்கேருந்து ஹைட்டு வச்சு அந்த ஆம்கோலாண்ட ஒரு மார்க் போட்டுக்கணும். மார்க் போட்டு முடித்தோடனே நம்ம ஃப்ரண்ட்டு கொக்கி பக்கம் இருக்குல்ல, கொக்கி பக்கத்துலேருந்து நம்ம அந்த நெக்கிலேருந்து வச்சு பார்த்தோன்னா நம்ம உடம்போட சுற்றளவு தெரியும். அதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு நெக்கு உயரம், முதுவோட உயரம், அதுலேருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு கழுத்தோட சுற்றளவு. இப்போ வந்து கழுத்தோட சுற்றளவு வந்து ஒரு அந்த ப்ளவுஸ்லேருந்து வந்த அளவுலேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கணும். அதே போல் ஆம்கோல் சுற்றளவு வந்து ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே டாட் பிடிச்சிக்கணும். டாட்டுக்காக ஒரு அளவு ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அதில் ஆஃப் இன்ச்சு டாட் போச்சுன்னா 1 இன்ச்சு வந்து உடம்போட சுற்றளவு. நம்மளுக்கு டாட் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கட்டிங் போட்டுட்டு மீதி இருக்கிற பார்ட்ஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃப்ரண்ட்டு ஷேப் இது வந்து 1 மீட்ரு இல்லை, 80 பாயிண்ட்டு தான் இருக்குது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். என்னோடய கஸ்டமர் ரொம்ப சின்ன சைஸாக கொடுத்துட்டாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க, சும்மா ரஃபீஸ் போடுறது தான் அப்படின்னாங்க. சரி, அதனால் நம்ம வந்து கழுத்து பீஸு ஃபுல்லாக பட்டி பீஸ் எல்லாமே நம்ம வேறு கிளாத்து இருக்கிறத வச்சு நம்ம தைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து அப்படியே நம்ம பேக்கை போட்டு இந்த இருக்கிற இடத்துல அப்படியே மார்க் பண்ணி போகிறோம். நெக் மார்க்கு எல்லாமே மார்க் பண்ணி போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட்டு நெக்கு ஹைட்டை மட்டும் பார்க்க போகிறோம். அதோட ஷேப் ஹைட்டு வேறு எதுவுமே நம்மளுக்கு அதில் தேவையில்லை.
அதே போதும். ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் சேமாக தான் இருக்குது. அப்புறம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட ஷேப்பு மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா போதும். அப்படியே நம்ம அந்த பேக் அளவுலேருந்து அப்படியே மார்க் பண்ணதுலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆம்கோல் மட்டும் ஷேப் கொடுக்கணும். நம்ம கைக்கு ஷேப் கொடுத்த மாதிரி ஆம்கோலுக்கு மட்டும் நம்ம ஷேப் கொடுத்துட்டு ஒரு 4 இன்ச்சு வந்து இங்கேருந்து ஃப்ரண்ட்டுக்கு டாட் பிடிக்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு, அங்கேருந்து ஒரு இன்ச்சு இந்த கோடு போட்டிருக்கு வரல, அதுலேருந்து 4 இன்ச்சு நல்ல சென்ட்ரு வந்துடும். ஷேப்புக்கு சென்ட்ரு வந்துடும். அதுலேருந்து நம்ம 4 இன்ச்சு போட்டு அங்கேருந்து ஃப்ரண்ட்டு ஷேப் எடுத்துக்கணும். கொஞ்சம் நம்ம கைக்கு ஷேப் எடுத்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி ஃப்ரண்ட்டு ஷேப் எடுத்துக்கணும். அதோட ஃப்ரண்ட்டு ஷேப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு லைட்டாக இது ஓகே தான். நம்மளுக்கு இப்போ பட்டிக்கு ஃப்ரண்ட்டு பட்டிக்கு துணி கொஞ்சம் இருக்குது. இந்த மீதி இருக்க அந்த கழுத்து பீஸாண்ட மீதி ஒரு கிளாத் இருக்குல்ல, அது வந்து நம்ம கிராஸ் பீஸுக்கு வச்சுக்கலாம். கழுத்துக்கு கிராஸ் பீஸுக்கு மீதி வந்து துணி பத்தலைன்னா வேறு ஏதாவது துணி வச்சு கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம். நம்ம புதுசாக பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இது கொஞ்சம் புரியாது. நான் 1 மீட்ரு துணியில் கிளாத் வாங்கி நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இது வந்து பட்டி துணி. இப்போதைக்கு இந்த இந்த கிளாத் இருந்துச்சு, இதை போட்டு நான் வெட்டி கற்றுத்தரேன். இப்போ நான் தைக்கிற வீடியோ உங்களுக்கு இந்த ப்ளவுஸே தைக்கிற நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுவே ஓகே தான். இது ஒட்டு போட தேவையில்ல. நம்ம இந்த தைக்கிற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.